யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பியும் என்ஜிபியும் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த காலங்கள் கிறிஸ்மஸ் காலங்கள், ஆகவே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் பிறந்துவிட்டாலே கிறிஸ்மஸ் அலங்கார பொருட்கள் ஆங்காங்கே விற்க ஆரம்பித்து விடுவார்கள். அதோடு கூட டிசம்பர் பிறந்து விட்டாலே கிறிஸ்மஸ் பாடல்கள், வீடுகள் தோறும் அலங்கரிப்பு என்று சொல்லி சிறப்பாக நடந்துவிடும். பல இடங்களில் கிறிஸ்மஸ் காலங்களில் கிராமங்களில் கிறிஸ்மஸ் விழாக்களை நாங்கள் பணித்தளங்களில் நடத்துகிறோம். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் விழாக்களில் கிராம தலைவர்கள், அதே போல் பூஜாரிகள், வார்டு மெம்பர்ஸ்ன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுவாங்க. எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர்களே அந்த கூட்டத்தினுடைய உணவு செலவு நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்படி ஒரு நல்ல ஈடுபாடை இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் சகல மனிதர்களுக்குள்ளாக உருவாக்க முடிகிறது. கடந்த நாளில் ஒரு கிராமத்தில் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு அசுத்த ஆவி எழும்பி அந்த தாயாரை மிகவும் அலக்கழித்து சொன்ன வார்த்தை, வல்லமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமையாக இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த பொல்லாத ஆவி கத்த ஆரம்பித்தது. உடனே அன்றைக்கு அந்த மீட்டிங் கொஞ்சம் நிறுத்தப்பட்டு அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணப்பட்டது. அதன் பின்பு அந்த அம்மா இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். இது அந்த கிராமத்தில் உட்கார்ந்திருந்த எல்லாருக்கும் ஒரு அதிர்வு. இப்படி ஒரு வல்லமையான ஆண்டவரை இதுவரை பார்த்ததே இல்லை என்று சொல்லி. என் அன்பானவர்களே, அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் இன்றைக்கும் பணித்தளங்கள் தோறும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மிஷனரி பணிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்ம நாட்டில் இன்னும் 4 லட்சம் கிராமங்களில் இன்னும் திருச்சபை கிடையாது. அருமையானவர்களே, ஒவ்வொரு கிராமத்திலையும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மகிமையாய் ஒரு ஆலயம் அங்கே உருவாகிவிட்டால் அந்த கிராமத்தில் எல்லா நிலைகளும் மேம்படும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ரோடு வந்துடும், கரண்ட் வந்துடும், அந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் நன்றாக படிக்க ஆரம்பித்து விடுவார்கள், குடும்ப வாழ்க்கை சீர்படும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஆகவே தான் தேவாலயம் ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவை. என் நண்பர்களே, கடந்த முறை ஒரு பள்ளியில் விபிஎஸ் நடத்தப்பட்டது. விபிஎஸ் என்பது வட மாநிலங்களில் பொதுவாக இந்த தசரா நாட்களில் நடத்துவார்கள். அது இந்த நவம்பர் மாதங்கள் இப்படி வரும். இந்த நாட்களில் நிறைய பிள்ளைங்களும் வந்து பங்கு பெறுவார்கள். ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து பற்றி யாருக்கும் அங்கே சொல்கிறதுக்கு அனுமதி கிடையாது, இங்கே வேறு மார்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு காவி கொடியை நட்டு வச்சுட்டாங்க. ஆகவே அங்கே யாரும் போகலை. என்றாலும் அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் அநேகர் நாம் நடத்தின இந்த விடுமுறை பள்ளிக்கு வந்தார்கள். வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொருவரும் கேட்டார்கள். அதோடு கூட அந்த ஃபைனல் டேயில் எல்லாருக்கும் ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் படிங்க, உங்களுக்கு ஞானம், உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி, உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி கொடுத்த உடனே எல்லா பிள்ளைகளும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அருமையானவர்களே, அந்த ஒரு குறிப்பிட்ட வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த சகோதரனுக்கு உடல் முழுவதும் ஒரு வீக்கம், அவருடைய கிட்னி செயல்படவில்லை. ஆகவே இந்த அருமையான மகள் எடுத்து போனவர்கள் அந்த வீட்டில் அவங்கள பார்த்து சொல்லியிருக்கிறார், இயேசு உங்களுடைய நோய்களை குணமாக்குவார், படுக்கையில் வியாதியாய் கிடந்தவர்களை அவர் எழுந்து நடக்க பண்ணியிருக்கிறார் என்று சில சம்பவங்களை சொல்லிவிட்டு மார்க் 2வது அதிகாரத்தில் ஒரு பிறவி முடவன் எப்படி நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிற செய்தி வாசி கேட்டது. அதை கேட்ட அந்த சகோதரருடைய உள்ளங்களில் ஒரு மாற்றம். அது மாத்திரமல்ல, ஒரு சில நாட்களில் அவருடைய கிட்னி நார்மலாக செயல்பட ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு அவரும் இயேசுவை ஆராதிக்கிறார். இப்படி கிராமங்களிலே இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் பல புறையினத்தவர்களை தொடக்கூடியதாக இருக்கும். இந்த ஆண்டில் ஒரு 500 கிராமத்தையாவது சந்திக்க நாங்கள் திட்டம் வைத்திருக்கிறோம். இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் மிஷனரிகளுக்கு ஒரு மாத எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கறதற்காக ஒரு கிறிஸ்மஸ் கவர் எல்லாருக்கும் ஆன்லைனில் அனுப்பியிருக்கோம், வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கோம், அதோட போஸ்டர்லேயும் போட்டிருக்கோம். நீங்கள் ஜெபிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் நடத்தினா ஒரு மிஷனரிக்கு 3000 ரூபாய் அந்த ஒரு அவங்களுடைய புத்தாடை குடும்பத்துக்கு. அது மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து 600 ரூபாய் ஆண்டவர் உங்ககிட்ட ஏவரதான் அனுப்பலாம். சரியா? இந்த மிஷனரி ஊழியங்களை குறித்து மாதந்தோறும் ஆத்ம சவால் என்ற ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம். இந்த பத்திரிகை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவரை நாம் சந்திக்க ஆயந்ததானா
என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக பல சாட்சிகளோடு கூட தேசிய கரிசனைகளுக்காக ஜெபிக்கிறதுக்காக இந்த பத்திரிகை வெளியிடுகிறோம். இது உங்களுக்கு இலவசமாக அனுப்புகிறோம். வாட்ஸ்அப் நீங்கள் நம்பர் அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். அட்ரஸ் அனுப்புங்க, அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் நிறைய தேவைகள் உண்டு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மிஷினரி ஊழியனால நிறைய தேவை இருக்கும். ஒவ்வொரு மாதமும் 250 மிஷினரிமார்களுக்கு உதவித்தொகை அனுப்பணும். 452 விடுதி குழந்தைகளுடைய உணவுக்கு பணம் அனுப்பணும். அது மாத்திரம் இல்லை, மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதுக்கு பணம், இல்லை பஸ்ஸில் போய் வந்து அந்த ட்ராவல் காசு, இப்படி மெயின்டெனன்ஸ்னு சொல்லி நிறைய செலவினங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இந்த பத்திரிகை தயாரிப்பது, புரோச்சர் அடிப்பது, இப்படி நிறைய செலவினங்கள். அருமையானவர்களே, மிஷினரி ஊழியம் ஒரு சுகபோகத்தை அனுபவிக்கிறது கிடையாது. அருமையானவர்களே, எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலையும் தலைமை அலுவலக செலவுனா இந்த பத்திரிகை மட்டும்தான். மற்றபடி வாடகை கிடையாது ஆஃபீஸுக்கு. அருமையானவர்களே, ட்ராவல்லாம் செகண்ட் ஸ்லீப்பர் தான் பண்ணுவோம். ஆகவே ஆடம்பரமான செலவு கிடையாது. 42 வருஷம் மிஷினரி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, ஆகவே நம்பி நீங்கள் ஜெபித்து அனுப்புகிற காணிக்கைகள் மிகவும் பிரயோஜனமான முறையில் பயன்படுத்தப்படும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அனுப்புகிற இந்த காணிக்கை மூலம் அருமையானவர்களே, வட இந்தியாவில் ஒரு கிராமமே மாறுது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இதுவரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 155 கிராமங்களில் சபை உருவாக்கியிருக்கோம். அது வந்து முற்றிலும் தேவ கிருபை, உங்கள் எல்லாரோட ஜெபம். அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 8400 பேருக்கு பேப்டிசம் கொடுத்துருக்கோம். கடந்த 2 மாதமாக பேப்டிசம் கொடுக்கல. நிறைய பேர் பேப்டிசத்துக்காக காத்திருக்காங்க. இதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது எல்லாமே உங்களுடைய ஜெபம், உங்களுடைய சப்போர்ட்டு தான். இன்னும் ஒரு 340 அப்ளிகேஷன் கையில் இருக்குது. இன்னும் புதியவர்கள் பலர் முன் வருவீங்கன்னு சொன்னால் அருமையான ஒரு மிஷினரி நம்ம எடுக்கலாம். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படிக்க காத்திருக்காங்க. இன்னும் கூடுதலாக விடுதி ஆரம்பிக்கலாம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் நம்முடைய காணிக்கைகளை புரோஜனமான முறையில் நம்ம செலவு செய்வோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு 10% எடுத்து வைங்க. அப்போ தான் இந்த கிறிஸ்துவின் கடைசி கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம செய்ய முடியும். அது மாத்திரம் இல்லை, 4 லட்சம் கிராமங்களில் ஆலயம் இல்லை. அருமையானவர்களே, நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டில் இருந்து ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஒரு 5 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாயில் பிரம்மாண்டமாக கட்டிடலாம். 3 மாதத்துக்குள்ளே எங்களை கட்டி உங்களை கூட்டு போவோங்க, வாங்க பிரதிஷ்டைக்குன்னு சொல்லி. ஆமாம், பரலோகத்தில் போகும்போது நீங்கள் கட்டியிருக்கிற ஆலயம் பெரிய ஒரு வீடாக உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும். ஆகவே அருமையானவர்களே, ஆலயம் கட்ட முன்வாருங்கள். அது மாதிரி குடும்ப சொத்தை பிரிக்கும்போது ஆமாம், இயேசுவுக்குன்னு சொல்லி ஒரு பங்கு பிரித்து ஒரு ஆலயம் கட்டுங்க. அது எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இப்படி கர்த்தர் மகிமையாக செய்யுங்க. ஒரு காணிக்கை பெட்டி வைத்திருக்கிறோம். இந்த காணிக்கை பெட்டி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல காரியங்கள், திருமணம், பிறந்த நாள், பிள்ளைகள் நல்லா மார்க் எடுத்துட்டாங்க, காய்கறி வாங்கிட்டு வரோம், கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது, அது மாதிரி காணிக்கையெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா ஆலயம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி காணிக்கைகளை பயன்படுத்தலாம். ஆகவே உங்களுடைய காணிக்கைகள் மாபெரும் காரியங்களை செய்யும். பஞ்சாபில் ஒரு ஆலய பிரதிஷ்டைக்காக போயிருந்தேன். அருமையானவர்களே, அந்த ஆலய பிரதிஷ்டையில் அங்கே அந்த சகோதரர் நிசாந்த் சிங் ரொம்ப பாரத்தோடு ரொம்ப ஜெபம் பண்ணி ரொம்ப சிறப்பாக ஒழுங்கு பண்ணியிருந்தார். சாட்சியில் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, எங்கள் கிராமத்தில் பயங்கரமான சண்டை நடக்கும், கிராமத்தில் நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சிருந்தாங்க. நான் ஆண்டவர்கிட்ட உபவாசத்தோடு ஜெபம் பண்ணேன், இந்த ஆலய பிரதிஷ்டைக்கப்போ அந்த பிரிஞ்சு கிடக்கிற குடும்பம்லாம் கோயிலுக்கு வரணும், அதோடு கூட சண்டை சச்சரவில் ஈடுபடுறவங்க 2 தரப்பானவர்களும் கோயிலுக்குள்ளே வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இன்றைக்கி எல்லாரும் இந்த கோயிலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு, இயேசு கிறிஸ்தனுடைய ஜெபம், அந்த பிரசன்னம் எல்லாரையும் பிரிஞ்சு கிடக்கிறவங்களெல்லாம் ஒன்றா இழைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி சொன்னார். என் அன்பானவர்களே, இப்படி நிறைய சம்பவங்கள் நம்முடைய பணி மையங்களிலே தேவன் செய்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், விதமான ஊழியங்களிலே ஈடுபடுங்க. ஒவ்வொரு நாளும் காலை 4 மணிலிருந்து 7:30 மணி வரையிலையும் அதிகாலை தோறும் தேவ சமூகத்தில் இந்த நாட்டின் ரட்சிப்புக்காக காணிக்கை அனுப்புகிற உங்களைப் போல தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் அருமையானவர்களே, இந்த ஜெபம் ஒரு அருபெரும் மாற்றங்களை நம்முடைய குடும்பங்களில் நிச்சயமாக கொண்டு வரும். ஆகவே இப்படிப்பட்ட ஊழியங்களில் ஆசையோடு கூட ஈடுபடுங்கள். அருமையானவர்களே, ஒரு மிஷினரிக்கு 3000 ரூபாய் வாங்குகிறோம். ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு முழுமையாக பொறுப்பெடுத்த 1200, ஒரு பகுதி எடுத்தால் 600 ரூபாய். அதே போல் மிஷினரியுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் மிகவும் பிரயோஜனமான முறையில் செலவு செய்யப்படுது. வரக்கூடிய 2025-26 குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு 3 கோயிலாக கட்டணும். அப்படின்னா 100 ஆலயம் கட்டி முடிக்கணும் பார்த்துடுங்க. அதுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கிடுங்க. நிறைய இடங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. குறைஞ்சது ஒரு 5000 பேருக்காவது பேப்டிசம் கொடுக்கணும். ஒரு 100 கிராமங்கள்லையாவது புதிய சபைகள் உருவாக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய நாடு தெய்வ பயம் உள்ள நாடு. எங்கே பார்த்தாலும் கடவுளை கும்பிடணுங்கிறதுல அவ்வளோ ஆர்வம் உள்ளவங்க.
ஆனால் இவங்களுக்கு சரியான கடவுள் இயேசு கிறிஸ்து என்பதையும் வானத்தையும் பூமியையும் படைத்தார் அவர்தான் என்பதையும் நான் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, இந்த செய்தியை சொல்கிறதுக்காக இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளை மற்றவங்களும் பார்க்கும்படி உற்சாகப்படுது. ஏன்னா உலக அளவில் 10% மக்கள் தான் இன்னும் அந்த மிஷினரி பணினா என்னங்கிறத கொஞ்சம் ஈடுபாடு வச்சுருக்காங்க. மற்ற 90% கிறிஸ்தவர்களுக்கு எந்த அக்கறையுமே இல்லை. ஆக ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் மிஷினரி தரிசனம் பெறணும், ஒவ்வொரு விசுவாசிகளும் மிஷினரி தரிசனம் பெறணும். அருமையானவர்களே, ஒரு ஆத்மா கூட நரகம் போகக்கூடாது, எல்லாரும் பரலோகம் வர வேண்டும் என்ற பாரத்தோடு கூட நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் நடத்தின இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளையும் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் 5000 ரூபாய் ஸ்பான்சர்ஷிப் வாங்குகிறோம். ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் நீங்கள் நடத்தலாம். இந்த ஊழியங்களை ஆதரிக்கும்படி எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. எங்களுடைய IFS கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் அக்கௌண்ட், சேலையூர் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. IFSC கோட் CNRP 0005652. எங்களுடைய தொடர்பு முகவரி நம்பர் 2, MGR தெரு, பதுவஞ்சேரி, சென்னை 126. எங்களுடைய தொலைபேசி எண் 9043 867550 944737 750. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிசம்பர் மாதம் உலகிற்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மாதம். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, உலக அளவில் 90% மக்களால் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை கிறிஸ்மஸ் பண்டிகை. மீதமுள்ள 10% மக்களும் கொண்டாடாமல் கிடையாது. அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி. என் அன்பானவர்களே, நான் இளைஞனாக இருந்தபோது சென்னை மாம்பலத்தில் இருந்தேன். இந்த மாம்பலத்தில் இருந்த நாட்களில் நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்ட்ஸ் பாடி போவோம். பார்த்துங்க, அப்போ நடந்தான் போவோம். அருமையானவர்களே, அந்த பகுதிகளில் நிறைய பிராமணர்கள் வீடு உண்டு. நிறைய வீடுகளுக்கு வாங்கன்னு கூடுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பாடல் பாடி அவர்களை மனமாற ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு வருவோம். அப்படி பொருளை வந்துக்கிட்டு இருக்கிற வேளையில் ஒரு இந்த குரு பூஜை பொதுவாக டிசம்பரில் நிறையா நடக்கும் இல்லையா, தெருவில் ஒரு பெரிய விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு அந்த வழியை நடந்து போனோன்னா அந்த தலைமை குரு எங்ககிட்ட வந்து, ஐயா வாங்க, எங்கள் எல்லாரும் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஏன்னா நாங்கள் எல்லாரும் இப்போது நல்ல காரியங்களை தான் செய்கிறோம் அப்படின்னாங்க. உண்மையில் நாங்கள் டீமாக உள்ளே போய் அந்த கருவறையிலே போய் ஜெபம் பண்ணிட்டு போனோம். என் அன்பானவர்களே, எதற்கு அவங்க மத்தியில் சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அருமையானவர்களே சொன்ன வார்த்தை என்ன, எல்லா ஜனங்களுக்கும் நல்ல செய்தி. அது மாத்திரமல்ல, கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். என்ன காலம் நிறைவேறிச்சு? அருமையானவர்களே, ஆதியிலேயே கடவுள் மனுஷனை உண்டாக்கும்போது கடவுளுக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பாவம் பண்ணி கடவுளை விட்டு பிரிஞ்சு போகிறான் இல்லையா, அப்பொழுது கடவுள் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு? ஸ்திரீயின் வித்து சாத்தானின் தலையை நசுக்கி போடும், நான் அனுப்ப போகிறேன், என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இந்த உலகிலே சாத்தானின் கிரியைகளை அழித்து போடும் சொல்லி ஆண்டவர் அன்னைக்கே ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். அருமையானவர்களே, இந்த ப்ராமிஸ் பண்ணியிருந்த ஆண்டவர், அருமையானவர்களே, எபிரேயர் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பூர்வ காலத்தில் கடவுள் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், நிறைய மகான்களை அனுப்பினார். எல்லாரும் சேர்ந்து இந்த இரட்சகரை குறித்து நிறைய நல்ல காரியங்களை சொல்லிக்கிட்டே போனாங்க. ஆனால் ஒருவர் கூட பின்பற்றவில்லை. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, சொன்ன காரியத்தை அவங்களால செய்ய முடியலை, மற்றவர்களுக்கு சொன்னாங்களே அவங்களாலும் செய்ய முடியலை. இதுதான் போதனைகள் நிறைய பேர் கொடுத்தாங்க மகான்கள். அதனால தான் மகாத்மா காந்தி கூட இயேசுவை பற்றி சொல்லும்போது, உலகிலே வந்த பெரிய மகான் இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவர் தான் சொன்ன போதனைகளை வாழ்ந்து காட்டினார். ஆகவே அந்த இயேசு மகான் எனக்கு பிடிக்கும்,
நானும் அவர் சொன்னதை தான் வாழ்கிறேன், அவர் சொன்னதை வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என் நண்பானவர்களே, ஒரு முறை ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி அவரை சந்தித்து கேட்குறாரு, ஐயா நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்முடைய நாட்டவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, ஜெபிக்க சொல்கிறாங்க, அவங்களுடைய கஷ்டத்துக்காக வேண்டிக்க சொல்கிறாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், வியாதி சுகமாகுது, அதனால் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களே, எதற்காக நாங்கள் சொல்கிற மெத்தடாலஜி சரியில்லையா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன சொன்னாராம், எல்லாம் சரிதான், நீங்கள் சொல்கிற வேதத்தை நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள், எங்களுடைய நாட்டு மக்களுக்கு அதுதான் தேவை அப்படின்னாராம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களை வெகு விமரிசையாக கொண்டாடுவோம், ரொம்ப சந்தோஷமான காரியங்கள். ஆனால் அன்பானவர்களே, குடிகாரர்கள் கிறிஸ்மஸ் குடியில் அமைக்கலாமா? இல்லை, யோசித்து பாருங்க. ஆமாம், நல்லா வேஷம் போட்டு தண்ணி போட்டு கிறிஸ்மஸ் தாத்தா போட்டம் போட்டு ஆடலாமான்னு சொல்லி யோசித்து பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் இந்த கிறிஸ்மஸ் விழாக்கள் அருமையானவர்களே பொல்லாத பாவங்களில் இருக்கிற ஜனங்களாலே அது நடத்தப்படுகிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்களால் நடத்தப்படும்னு சொன்னால் அந்த விளைவு எப்படி இருக்குன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நிறைய கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய கன்னியாகுமரி, அருமையானவர்களே தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களிலே விதமான நிகழ்வுகள் அதிகமாக இருக்கிறத நான் கேள்விப்படுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இது கிறிஸ்மஸ் கிடையாது பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அது மதுபானத்தினால் வரக்கூடிய மகிழ்ச்சியோ போதையினால் வரக்கூடிய மகிழ்ச்சியே கிடையாது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழலில் இயேசு கிறிஸ்து போகிறார். போன உடனே அவர் கையில் பைபிளை தூக்கி கொடுக்குறாங்க. இந்த பைபிளை தூக்கி கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை வாசிக்கிறாரு. என் அன்பானவர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, எளியவர்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக கர்த்தர் என்னை அனுப்பினார். எளியவர்கள்னா யார்? யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறீங்களோ, வியாதியோடு இருக்கிறீங்களோ, கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, உபத்திரவத்தோடு இருக்கிறீங்களோ, நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களோ, யார் எனக்காக பரிந்து பேசுவோம். நிறைய பேருக்கு அவங்க வீட்டில் இருக்கிற சொத்தை அபகரிக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ அவங்களால போராட முடியல. அவங்களுடைய ஏக்கம் என்ன? யார் எனக்காக போராடுவார்கள்? என் அன்பானவர்களே, இப்படி யார் யார் போராடிட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு பிறந்திருக்கிறார். சரிதானா? நல்லா கவனிச்சிக்கு. உங்கள் குடும்பத்தில் உங்கள் மேலே இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காகவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். ஆகவே தான் சரித்திரர்களுக்கு, எளியவர்களுக்கு இந்த நல்ல செய்தி சொல்லப்படுகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இருதயம் காயப்பட்டவர்களுக்கு குணமாக்குகிற கிருபை கொடுக்கப்படுகிறது. நிறைய நேரங்களில் வார்த்தைகளினால் நிறைய பேர் காயப்பட்டு போய் இன்னும் கேட்டிங்கன்னா முடங்கிவே இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா விளங்க மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை உங்கள் பிள்ளையை பார்த்து சொன்னீங்கன்னா இந்த பிள்ளை எப்படி விளங்கும் யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, நீ உருப்படவே மாட்ட, நீ எங்கே போனாலும் சரி விளங்காது உன் காரியம். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம யாருமே மனிதர்களாக நம்ம பேசுகிறதுக்கு உரிமை கிடையாது. எங்கேயாவது இந்த பைபிளில் நீங்கள் சபிங்கன்னு சொல்லி எழுதியிருக்குதா? ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு எழுதியிருக்கிறதா? இல்லையே. மன்னியுங்கன்னு தான் எழுதியிருக்கு. உற்சாகப்படுத்துங்கன்னு எழுதியிருக்கு இல்லையா? எனக்கும் 2 பிள்ளைங்க, 3 பேர பிள்ளைங்க பார்த்துக்குங்க. இன்றைக்கி நான் மிஷினரி ஊழியம் செய்கிறேன். என்கிட்ட கிட்டத்தட்ட 250 மிஷினரிமார் இருக்காங்க, 458 குழந்தைங்க இருக்காங்க. நான் ஒவ்வொருவருக்குள்ளாக என்ன திறமை இருக்குது, அதை எப்படி தீண்டி விடலாம் அப்படிங்கிறத என்னோட எண்ணமாக இருக்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் தீண்டி விடுகிறவர்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு இல்லையா? அதுதான் நம்ம எல்லாரும் செய்யணும். இல்லை, உங்கள் பிள்ளைக்கு ஞாபக சக்தி இல்லைன்னா உன்னை மாதிரி மடையன், இப்படிப்பட்ட முட்டாள் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அது முட்டாள் தான். நீ பரவாயில்லப்பா, நீ காலையில் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே பிடிச்சிக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்கரேஜ் பண்ண பாருங்க. நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகணும்னா இன்னொரு வழி என்னென்னா, டெய்லி ஒரு வசனம், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், இதை 100 தடவை சொல்லுங்க, மெமரி ஆகிரும். இப்படி சொன்னாலே வித்தின் 1 இயரில் உங்கள் பள்ள ரொம்ப ஞானவானா மாறிடுவான். பார்த்துடுங்க, மாறிடுவான். நான் நிறைய சாட்சி வச்சுருக்கேன், இங்கே சொல்கிற நேரம் கிடையாது. ஆகவே அன்பானவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள், காயப்பட்டவர்களுடைய காயங்களை கட்டி குணமாக்குவதற்காக இயேசு மகான் பிறந்திருக்கிறார். 3வது பார்த்தீங்கன்னா, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. பார்த்துங்க, நிறைய பேர் பலருடைய வார்த்தையினால் முடங்கி கிடப்பாங்க. ஒரு சிலர் எந்த காரியத்தையும் செய்ய விடாமல் பலரால் தொடர்ந்து முடக்கப்படுவாங்க. என் அன்பானவர்களே, நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் முடக்கப்பட்டு கிடந்தேன். அப்படி என்னுடைய மூத்த அண்ணன்மார்கள்
சிலர் ஊக்கம் கொடுத்தாலும் நிர்வாக ரீதியான முடக்கங்கள், சில மிரட்டல்கள், இப்படிப்பட்ட மிரட்டல்கள் முடக்கங்கள் வரும்போது நான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்துக்கிட்டு இருந்தேன். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எப்படி மேலும் மேலும் பரிசுத்தமாகலாம், எப்படி மேலும் மேலும் உண்மையாகலாம் சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் நான் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி என்னை நானே ஆராய்ந்து கொண்டிருந்த காலங்கள் அது. என் அன்பானவர்களே, இப்படி ஆராய்ந்து சரிப்படுத்தின பின்பு என்னோட இருந்த பலர் வந்து என்கிட்ட சொன்ன வார்த்தை, அண்ணன் இப்படியே நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறதுக்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் மிஷினரி, உலகையே மாற்ற வேண்டும், இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்கள் ஆலயம் கிடையாது, நீங்கள் வேணும் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி சில அண்ணன்மார் கொடுத்த ஊக்கத்தின் அடிப்படையில் தேவ சமூகத்தில் ஜெபித்து 3 மாதங்கள் காத்திருந்து தேவனுடைய வசனத்தை பெற்று ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மிஷினரி ஊழியம். அதனால தான் ஆரம்பித்த உடனே கொரோனா வந்துச்சு. கொரோனாவால் உலகமே மூடப்பட்டாலும் முடக்கப்பட்டாலும் முடங்காத ரட்சகர் இது ஆரம்பித்தார் இல்லையா? அன்றைக்கி 60 மிஷினரிமார், 40 குழந்தைங்க, அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை பரத்திலிருந்து அனுப்பி கொடுத்தாரு. இன்றைக்கும் அந்த ஆண்டவர் தான் அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஒருவேளை நீங்கள் அப்படி சிறைப்பட்டு கிடக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்னால் 100 வழி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பார்த்துக்குங்க. ஒரு வழி அடைவிட்டால் 7 வழி திறந்து கிடக்கிறதாகவே நீங்கள் சிறைப்பட்டு ஒருவேளை முடக்கி கிடக்கிறது கொஞ்சம் காலம்தான் பார்த்துக்குங்க. ஆகவே ஒரு லீஃபிங் குரோத்தை போல் நீங்கள் எழும்ப போகிறீங்க. ஆகவே திடமனதாக இருங்கள், தைரியமாக இருங்கள். இந்த இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போய் வேதத்தில் வாசிக்கும்போது கடைசியாக எழுதியிருக்கிறது 2 காரியம். ஒன்று, பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை, 2வது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை. பார்த்துங்க, எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வசனம் இங்கே நிறைவேறிவிட்டது இல்லையா? இதற்காகத்தான் மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு மனுஷனாக வந்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய காரியங்கள், தேவனுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்து ஆமேன் இயேசுவே என் உள்ளத்தில் வாரணும்னு சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ உங்களுக்கு மாபெரும் ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. இந்த இயேசுவுக்கு கீழ்ப்படிங்கள். மாறாக உங்களை இப்படிலாம் நீ கீழ்ப்படியாத, இந்த மார்க்கத்தை பின்பற்றாத, இயேசுவுக்கு பின்னால் போகாத, அது ஒரு கீழ் ஜாதி மார்க்கம், அது மாத்திரம் இல்லை ஜாதி கெட்டு போயிடாத, இப்படிலாம் சொல்லி உங்களை சிலர் மிரட்டுவாங்க. பார்த்துக்குங்க, பைபிள் எழுதியிருக்குது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். சரியா? அதுக்காக சண்டை போடுங்க, கட்சி எடுத்து நில்லுங்க அப்படிலாம் நான் சொல்லலை. அவங்க சொல்கிற வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் கிடையாது? அவர்கள் தவறான காரியத்தை கீழ்ப்படிய சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை எனக்கு தெளிவாக கிடைத்திருக்கிறது. ஆகவே பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என் அன்பானவர்களே, நீங்கள் அப்படி இருக்கிற வேளையில் காத்திருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா, அருமையானவர்களே, சங்கீதம் 46:10 எழுதியிருக்கு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் மூலமாக மறுபடியும் மாபெரும் காரியங்களை செய்வார். என் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மோசையை திடப்படுத்தினார், ஆபிரகாமை திடப்படுத்தினார். அருமையானவர்களே, ஆபிரகாமை அடிக்கடி திடப்படுத்தும் போது என்ன சொல்லி திடப்படுத்துகிறார் பார்த்தீங்கன்னா, வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், உன் சந்ததி இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி தேவன் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். எபிரேயர் 6:13 பார்த்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தை மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணுற விஷயத்தில் என்ன சொல்கிறாரு, நிச்சயமாகவே சத்தியமாக சொல்கிறேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இரட்சகர் இதற்காகத்தான் பிறந்திருக்கிறார். பார்த்துக்குங்க, என் அன்பானவர்களை, யோசுவாவின் இடத்துல மோசே திடப்படுத்தும் போது நீ தைரியமாயிரு, திடமனதாயிரு. யோசுவா 1 அதிகாரம் 9 வசனத்தில் இப்போ தேவனே யோசுவா வந்து திடப்படுத்துகிறேன் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. என் அன்பான தேவ பிள்ளையே, இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறதுனால நீங்கள் வீட்டில் முடங்கி கிடக்காதீங்க, ஏதோ நோயின்னு சொல்லி முடங்கி கிடக்காதீங்க. எல்லாருக்கும் எல்லா நோயும் தான் இருக்குது. எழுந்து நடாங்க. எந்த மிருகமும் எனக்கு நோய் பட்டுருச்சு, வயசாகி போச்சுன்னு படுத்து கிடக்காது. ஏன்னா அதுக்கு வேண்டிய உணவு அதுதான் கண்டுபிடிச்சாகணும் இல்லையா? ஆமாம், எழும்பி போகுது. அதனால தான் அதுக்கு ஒரு புது பலன் கிடைக்குது. என் அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு எழுந்து நடங்க, திடமனதாக இருங்கள். நீங்கள் போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆகவே உற்சாகத்தோடு எழுந்தார். ஒரு பாடுறாரு, அஞ்சாதேரு
என் நெஞ்சமே உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். ஏக்கட்டில் தீகையாதேரு தகுந்த துணை உனக்கு தப்பாமல் செய்குவார். என் நெஞ்சமே மகிழ்ந்தீரு பேலோகம் துன்பம் உனக்கு பொல்லாப்பு செய்யாதே. இம்மானுவேல் உன் கண்மலை அவர் மேல் வைத்த நம்பிக்கை அபத்தம் ஆகாதே. பிரியமானவர்களே, இந்த இயேசு மகான் உங்கள் குடும்பத்தின் கண்ணீரை மாத்திரமல்ல, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறவர். அருமையானவர்களே, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் ஒரு நாளும் வெறுமையாக விடவே மாட்டார். பத்தங்க தேவன் தம்முடைய பக்தர்களை பாதுகாக்கும்படி இரவும் பகலும் தூங்காமலும் கண் அயராமலும் விழித்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 121 நம்ம வாசிக்கிற இந்த ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறதுக்காக இரவும் பகலும் தூங்காமலும் உறங்காமலும் இருக்கிறாகவே என் அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த பக்தி, அந்த பாசம், அந்த பரிசுத்த சிந்தை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வினாடி கூட அது குறைந்து போக விடவே கூடாது. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த பக்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க. இது பாரம்பரிய சொத்து கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதனால தான் சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே ருசிக்கிற அனுபவத்தோடு நாம் காணப்பட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவரை பற்றிய காரியங்களில் உத்தமமாக அவரை பின்பற்றுகிறீர்களா என்று யோசித்து பாருங்க. 2 நாளாகமம் 16:9 இங்கே எழுதியிருக்கிறது, தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கு உலாவி கொண்டிருக்கிறது. சரிதானா? இந்த பெத்லகேம் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் உங்களை பாதுகாக்கிறதற்காக தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்காகவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் பண்டிகை அபிஷேகிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கொடுக்கிற மாபெரும் பண்டிகை கிறிஸ்மஸ். கிரைஸ்ட் என்றாலே அபிஷேகிக்கப்பட்டவர், மாஸ் என்றால் ஆராதனை. ஆகவே கிரீட்டிங்ஸ் அனுப்பும்போது இல்லைன்றா கிரீட்டிங்ஸ் எழுதும்போது யாரும் எக்ஸ்மஸ் அப்படின்ற வேடை தயவுசெய்து போகாமல் முழு வேடை எழுதுங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். சரிதானா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, கடிதத்துலேயும் சரி, எஸ்எம்எஸ்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் அனுப்பும்போது, நேரில் மீட் பண்ணும்போது ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லி வாழ்த்துங்கள், ஆசீர்வதியுங்கள், ஒப்புரவாகுங்கள். சரிதானா? இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை மாதிரி ஒப்புரவாகிறதுக்கு ஒரு நல்ல காலங்கள் எதுப்போமே கிடையாது. ஆனால் யார் மேலாம் கசப்பு இருக்கா அவங்களுக்கு ஒரு கிரீட்டிங்ஸ், ஒரு நல்ல வாக்குத்தத்தங்களை அனுப்பி வையுங்க, அவங்களோட ஒப்புரவாக முடியும். ஒரு நாள் ரெக்கன்சிலேஷன் பற்றி ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனையில் பேசிட்டு திரும்ப போயிட்டுருக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த அண்ணனை கூப்பிட்டு அவங்களோட ஒப்புரவாகுன்னு சொல்லி. அந்த அண்ணன் இப்போ காணிக்கை நீட்டிருப்பான்னு எனக்கு தெரியும், கோயிலில் முக்கிய ஈடுபாடாக இருக்கவங்க, என்றாலும் கூப்பிட சொல்கிறாருன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனால் கோயில்ராஜ் பேசுகிறேன், அவங்க உடனே ஹாப்பி கிறிஸ்மஸ் கோயில்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக நம்ம சீக்கிரம் மீட் பண்ணுவோம் தம்பி அப்படின்னு நாங்கள் எதுக்கு உங்கள் மத்தியில் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரோட ஒப்புரவாக இருக்குது மிக சிறந்த நாள் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஒரு எஸ்எம்எஸ். என் அன்புக்குரியவர்களே, தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக சமாதானமாக இயேசு ரட்சகர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தீரே, பயப்படாதிருங்கள் என்று சொன்னீரே, திகையாதே என்று சொன்னீரே, நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரு கூட இருந்து ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான காலங்களாய், மகிழ்ச்சியான காலங்களாய் இருக்கும்படி பிதாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பு இரட்சகரும் நீர் மறுக்கக்கூடாத உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல், பராமரிப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமென்.